ஹாய் ஹலோ ஃபேமிலி. சண்டேவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கிச்சன் க்ளீனிங் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அதில் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் அதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் எப்படி க்ளீனாக வச்சுருக்கேன் கிச்சனை, அதாவது நான் என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். நான் பார்த்தோன்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வைக்கிறதுக்காக பார்த்தோன்னா சின்னதாக ஒரு ட்ரே மாதிரி கூடை மாதிரி வாங்கி அதில் தான் தனித்தனியாக வச்சுருக்கேன். ஒன்றா வச்சுருக்கும்போது எல்லாம் மிங்கிளாகி ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு கூடை வாங்கி வச்சுட்டோன்னா கண்டிப்பாக அது தனியாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா டஸ்ட்பின்க்கு அந்த டஸ்ட்பின் கவர் இருக்குது. ஸோ அதை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம குப்பையை அந்த கவரில் எடுத்து பேக் பண்ணி நம்ம வெளியில் போட்டுக்கலாம். டஸ்ட்பின் அழுக்காகாமல் இருக்கும், நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாத்திரம்லாம் நம்ம வாஷ் பண்ணி வைக்கிறதுக்காக தனியாக ஒரு கூடையில் இந்த மாதிரி அடியில் தண்ணி தங்குற மாதிரி ஒரு வச்சுட்டு அதில் நம்ம வாஷ் பண்ணி போகும்போது தண்ணியெல்லாம் அதில் கீழே இறங்கி அதில் தங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை மட்டும் எடுத்து ஊற்றிட்டு நம்ம திரும்ப பாத்திரம் எடுத்து வச்சு அடுக்கிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தோசைக்கல், இந்த மாதிரி வடி இதெல்லாம் மாட்டுறதுக்காக நான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ் போடுவோம்ல, ஸோ அது வேஸ்ட்டாக வீட்டில் இருந்தது. அதை தான் ஆணி எடுத்து வச்சுருக்கேன். ஷர்ட்லாம் மாட்டுறது அதில் மாட்டி வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஸ்டாண்ட் பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி முன்னவே வாங்கியிருந்தேன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில். அந்த ஸ்டாண்ட் தான் வச்சுருக்கேன். அதில் நமக்கு வேணுங்கிறது வச்சுக்கலாம். நான் பார்த்தோன்னா மசாலா இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றுறது வச்சுட்டு அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா மணி பிளான்ட் வைக்கிறதுக்காக நானே பார்த்தோன்னா பாட்டிலில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நாம் சின்ன சின்ன மசாலாலாம் வச்சுருப்போம்ல, சீரகம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸுக்குள்ளே எல்லாமே அடுக்கி வச்சுட்டேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிஸ்ஸரு, இந்த மாதிரி கத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக அது பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் 100 ருபீஸ் தான் அது வாங்கியிருந்தேன். அதெல்லாம் தனியாக ஒரு இதில் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஷெல்ஃப் இப்போ தான் புதுசாக ஒன்று வச்சுருக்கோம் பாத்திரம் க்ளீன் பண்ணுற இடத்துல. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட் வாஷு, அதுக்கப்புறம் டிஷ் வாஷ் இதெல்லாமே அதில் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தோன்னா மேலேயே பார்த்தோன்னா 2 செல்ஃப் இருக்குது. அதில் நான் அது மீஷோவில் முன்னாடியே வாங்கியிருந்தேன். அதில் எல்லாமே பருப்பு, கடலை இதெல்லாமே போட்டு, மிளகாய், புளி இதெல்லாம் போட்டு மேலே ஒரு ஷெல்ஃபில் ஃபுல்லாக நீட்டாக அடுக்கியாச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மசாலா கொட்டி வைப்போம்ல, சாம்பார் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், ரசப்பொடி இது எல்லாமே தனியாக ஒரு இதில் போட்டு கொட்டி வச்சுக்கலாம். நமக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த தூள் அப்படின்னு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேக்கெட்லேயே இருக்குல்ல சாம்பார் தூள், ரசப்பொடி, மட்டன் மசாலாலாம் இருக்கும் இல்லையா, அதையே கட் பண்ணி அதில் ஒட்டி விட்டேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பிரி டேட்டும் தெரியாது. ஸோ அதுவும் பார்த்தோன்னா பின்னாடி பேக்கில் கொடுத்துருப்பாங்க. அதையும் கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டி வைக்கும்போது நமக்கு எக்ஸ்பிரி டேட் எப்போ முடியுது அப்படின்னு தெரியும். ஒரு மசாலா தீந்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த பேக்கெட் வாங்கும்போது நம்ம கொட்டி வச்சோம் அப்படின்னா இதே மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, நான் எல்லாத்துக்குமே மசாலாவுக்கு எந்த அதனுடைய எக்ஸ்பிரி டேட்டு அதெல்லாம் ஃபுல்லாக நான் ஒட்டி வச்சுருக்கேன். பார்க்கும்போது நமக்கு எப்போ எக்ஸ்பிரி ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரியும். ஸோ இதுவும் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பூத்தொட்டி பிளாஸ்டிக்கில் நான் வாங்கியிருந்தேன். மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு. இது பார்த்தோன்னா ஒரு அதிகமாக அமௌண்ட்டில் 120 கிட்டலேருந்து 150க்குள்ளே தான் இருந்துச்சு. நான் 2 வாங்கியிருந்தேன். 2மே 2 செல்ஃபுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். பக்கத்தில் வச்சுட்டு அந்த கொடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைட் தொங்க விட்டுருக்கேன், ஒரு சைட் பார்த்தோன்னா ஜன்னலில் எடுத்து விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்து நம்ம எல்லாமே டப்பாலேயே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ நிறைய பார்த்தோன்னா பேக்கெட்டில் வச்சுருப்போம், அது யூஸ் பண்ணுறதுக்கு டப்பா இல்லாமல். ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ரப்பர் பேண்ட் 5 ருபீயில் விற்கிது இல்லையா, ஸோ அந்த ரப்பர் பேண்டை எடுத்து நம்ம அதை ரவுண்ட் பண்ணி சுருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா கீழேயும் கொட்டாது, பூச்சன்றதும் இருக்காது. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் வால் ஸ்டிக்கர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது 170 ருபீக்கு வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கி கிச்சனில் ஒட்டினா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எங்களது கிச்சன் பார்த்தோம் அப்படின்னா அந்த சாண்டல் கலர் டைல்ஸ் இருக்கிறதுனால ஸோ ஒட்டும் போது அவ்வளோ கொஞ்சம் கிளியராக தெரியல. நீங்கள் ஒயிட் கலரில் இருந்துச்சு, அதாவது எந்த டிசைனுமே இல்லாமல் டைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இது வாங்கி ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டினோன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்.
பாருங்கள், பார்க்கும்போதே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதே ஒயிட் கலர் டைல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஃபைனலி இதெல்லாம் ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நானே வந்து கையால் எழுதி ஒரு ஒட்டுற மாதிரி ஒரு வால்பேப்பர் மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அதுவும் பார்க்குறதுக்கு கடையில் வாங்கின மாதிரி தான் இருந்தது. ஆனாலும் அது நானே தான் ரெடி பண்ணியிருந்தேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது அது. ஃபைனலி என்னோடய கிச்சன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிச்சனை வந்து நீட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வந்து குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.